அமெரிக்காவில் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அதன் கூட சேர்த்து கேப்கட், லெமன்8, கௌத், ஹைபிக் போன்ற ஆப்புகளும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போது அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிக்டாக்கை பேன் பண்ணதுனால டிக்டாக்ல இருந்து ரெட் நோட் என்ற ஆப்புக்கு ஒரு ரெஃப்யூஜியாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்புக்கும் அவங்க ரெஃப்யூஜியாக போயிட்டுருக்காங்க. அது என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராமு. டிக்டாக் சிஇஓ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் டொனால்டு ட்ரம்ப்பு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த டிக்டாக் பேனை லிஃப்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய டிக்டாக் பேன் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டில் அவர் அது கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப்போடைய இனாக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் சிஇஓ அவரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருக்குமே கொஞ்சம் நட்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிக்டாக்கை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, அதாவது ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் யூஎஸ்ஏயில் ஒரு 20 to 30 days ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ். அப்படி மறுபடியும் அதை டிக்டாக்கை அன்பேன் பண்ணணுன்னா.